சீனாவுக்கு சொந்தமான ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பல் ஒன்றை ஈரான் கைப்பற்றி தடுத்து வைத்திருக்கிறது. அதப்படி சாத்தியம்? ஈரானும் சீனாவும் நட்பு நாடுகளாச்சே, நட்பு நாட்டினுடைய கப்பலை எப்படி கைப்பற்ற முடியும் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, கைப்பற்றி இருக்கின்றார்கள், கைப்பற்றி தடுத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, ராஜதந்திர நகர்வுகள் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏதாவது முரண்பாடுகள் வருமா, இந்த மாதிரியான சில விஷயங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இந்த பிரதான செய்தி உட்பட இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது வைரலாக பரவி கொண்டிருக்கிற ஒரு வீடியோ ஒன்றையும் பார்க்க இருக்கின்றோம். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்டல்ல சீனாவுக்கு போனவர் தானே, அங்கே ஒரு விருந்து நடந்தது தானே, அந்த விருந்தில் சீனாவினுடைய உளவாளிகள் மாறு வேஷத்தில் வந்திருந்தார்கள். அது சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான வீடியோ ஒன்று இருக்கிறது. அதனையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். சன் ப்ராஃபிட் என்றது அந்த கப்பலினுடைய பேர். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கப்பல் சீனாவுக்கு சொந்தமானது. சீன கொடியோடு வந்தது. சீன மாலுமிகள் இந்த கப்பலில் பயணம் செய்திருக்கின்றார்கள், பணிபுரிந்திருக்கிறார்கள். இந்த பிரம்மாண்டமான கப்பலை இப்பொழுது ஈரான் கைப்பற்றியிருக்கிறது. ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஹோர்முஸ் நீரிணைக்கு அண்மையாக வைத்து கைப்பற்றி தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அது எப்படி சீனாவுக்கு சொந்தமான கப்பலை ஈரான் கைப்பற்ற முடியும்? இரண்டு நாடுகளும் நட்பு நாடுகள் ஆச்சே. ஈரான்ல இருந்து ஏராளமான மசகு எண்ணெயை சீனா இறக்குமதி செய்யுது. சொல்லப்போனால் ஈரானினுடைய முதன்மை கஸ்டமர், பிரதான கஸ்டமரை சீனா தான். அதே போல சீனால இருந்து ஏராளமான உதவிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈரானுக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. சுருக்கமாக சொல்ல போனால் ரெண்டு நாடுகளுமே தேனும் பாலும் போல மிகவும் நட்பான நாடுகள். அப்படி இருக்கும்போது கப்பலை பிடிச்சா ரெண்டு நாடுகளுக்கு முடியல பிரச்சனை வராதான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை வராது. அதுக்கேற்றபடி பேசியெல்லாம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுது. என்னென்னு சொன்னால், இந்த கப்பலை கைப்பற்றியதன் மூலம் ஈரான் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல முற்படுகிறது என்றதான் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. முதலாவது என்னென்னு சொன்னால், என்னதான் நட்பு நாடுகளாக இருந்தாலும் அந்த நட்பு நாடுகளுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதாவது நீங்கள் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போகிறதாக இருந்தால் எங்களுக்கு சொல்லணும், எங்களோட கதைக்கணும், டிஸ்கஸ் பண்ணணும், நாங்கள் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நீங்கள் போகணும். அது என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும். நட்பு நாடு தானே ஏண்டி போட்டு சும்மா அடிச்சு பிச்சு கொண்டெல்லாம் போக முடியாது. எனவே அந்த கட்டுப்பாடு உங்களுக்கும் இருக்குது. ஆனால் மற்ற நாடுகளை விட ஓரளவு ஓகேயாக இருக்குன்றதான் ஈரான் சொல்ல வர மெசேஜ். அந்த அடிப்படையில் தான் சீனாவினுடைய இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ ஒரு 10 நாள் இருக்கும் நினைக்கிறேன், இந்தியாவினுடைய ஒரு கப்பல் மேலே ஈரான் துப்பாக்கியால் சுட்டது. நேரடியாக தாக்குதலே நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த இந்திய மாலுமி ஈரானிய புரட்சிகர காவல் படையோட கதைச்சு பேசி, நீங்கள் அனுமதிக்க போய்த்தானே நாங்கள் நாங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் மேலே 2வது இடத்துல எங்களோட பேரெல்லாம் இருக்கலாம் சொல்லி போக்கி டோக்கியில் கதைச்சு, அந்த போக்கி டோக்கியில் நான் ஏற்கனவே காணொலிகளை வெளியிட்டிருக்கிறேன். அப்போ இந்தியாவும் ஈரானுடைய ஒரு நட்பு நாடு தானே. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அப்போ என்னதான் நட்பு நாடாக இருந்தாலும் அன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய கப்பல் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இப்ப சீனாவினுடைய கப்பலையே பிடிச்சாச்சு. எனவே இதன் மூலம் சொல்ல வர மெசேஜ் என்னன்னு சொன்னா, ஹோர்முஸ் நீரிணையை பொறுத்த வரைக்கும் நட்பு நாடுகளுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குன்றதான். இது முதலாவது. 2வது மெசேஜ் என்னன்னு சொன்னா, நட்பு நாடுகளுக்கே இப்படி கட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னா ஏனைய நாடுகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம், ஏனைய நாடுகள் இப்படி நடந்து கொள்ளணும்ன்றதை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கப்படுற ஒரு மறைமுக மெசேஜ் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஏனைய நாடுகள் கண்டிப்பாக ஈரானோட கதைச்சு பேசி, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையோட கதைச்சு பேசித்தான் தங்களுடைய கப்பல்களை நகர்த்த முடியும் என்றது இதன் மூலம் தெள்ள தெளிவாக உணர்த்தப்படுகிறது. 3வது மிக முக்கியமான மெசேஜ் என்னன்னு சொன்னால், உலகத்துக்கு சொல்லப்படுற மெசேஜ், இன்னமும் அந்த வளைகுடா பிராந்தியம், அந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதி, பாரசீக வளைகுடா எல்லாமே ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்குது. அந்த பிராந்தியத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த நாடு என்று சொன்னால் அது ஈரான் மட்டும்தான் என்றதை ஈரான் சர்வதேசத்துக்கு நிரூபிக்க வேண்டியிருக்குது, அதை சொல்ல வேண்டியிருக்குது. அதன் காரணமாகவும் இந்த ஒரு நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது. இப்போ நாங்கள் அவதானித்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஹோர்முஸ் நீரிணை விஷயத்தில் ஈரான் விடாப்பிடியாக தான் நிற்குது. அதை என்னதான் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் சர்வதேச அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும், நாங்கள் சொல்றதுதான் சட்டம், எங்களை மீறி போக முடியான்னு சொல்லி அந்த லெவரேஜ் என்று சொல்லுவோம், அதை ஸ்ட்ராங்காக தான் ஈரான் பிடிச்சிக்கிறதுக்கு காரணம், அந்த பிராந்தியத்தில் எங்களுடைய ஆளுக தான்
பிரதானமானதுன்றதை காட்ட வேண்டி இருக்குது. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது, அதிலே மிக முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார், ஈரான் வந்து பலவீனமாயிட்டுது, ஈரான்கிட்ட வந்து கடற்படை இல்லை, ஈரான் கட்டுப்பாடு வந்து குறைஞ்சு போகுதுன்னு சொல்லி பிரச்சாரம் வச்சு கொண்டு வராரு தானே. அது வந்து ஒரு ப்ரொபகண்டா மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வரார். அப்போ அதுக்கு எதிராக வந்து ஈரான் செயல்பட வேண்டியிருக்குது. எனவே அதன் காரணமாகவும் சீனாவினுடைய இந்த கப்பல் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய இந்த சன் ப்ராஃபிட் கப்பல் கைப்பற்றப்பட்டதோடு சேர்த்து இதுவரைக்கும் ஈரானால் கைப்பற்றப்பட்ட கப்பல்கள், அதாவது ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு ஈரானால் கைப்பற்றப்பட்ட கப்பல்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்திருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு படம் மட்டும் போகிறேன், ஸ்க்ரீனில் பாருங்க. இதில் வந்து 5 கப்பல்களினுடைய பெயர்கள், அது கைப்பற்றப்பட்ட திகதி, மற்ற எந்த நாட்டு கொடியோட, இந்த மாதிரி ஒரு சில விவரங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கும். எனவே இந்த 5 கப்பல்களும் இதுவரை கைப்பற்றப்பட்டு இப்பொழுது ஈரானினுடைய வசம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது சொல்ல வர மெசேஜ் என்னன்னு சொன்னால், ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி நீங்கள் போகிறதாக இருந்தால் ஈரானுக்கு தெரியாமல் உங்களால் போக முடியாதுன்றதுதான். ரஷ்யா மீதான தடையை மீண்டும் தொடர்வதற்கு அமெரிக்கா தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ரஷ்யா மேலே சர்வதேச நாடுகளுக்கு வந்து எரிபொருள் விற்கக்கூடாது என்று சொல்லி ஒரு கட்டுப்பாட்டை அமெரிக்கா போட்டிருந்தது. அதே போல் சர்வதேச நாடுகளுக்கும் சொன்னபடி யாருமே வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாது, ரஷ்யா பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது, ரஷ்யாவுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது, இருந்தால் நடக்கிறதே வேறு என்று சொல்லி அமெரிக்கா வந்து விரட்டி வச்சிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரட்டி வச்சிருந்தவர். அதனால் ஒருத்தருமே வந்து ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட பிறகு வேறு வழியே இல்லை, சர்வதேச சந்தை வந்து தலைகளாக போயிட்டுது, ஆயில் தட்டுப்பாடு வந்துட்டுது. அப்போ அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் என்ன செய்தது, ரஷ்யா மீதான அந்த தடையை வந்து தளர்த்தி விட்டுருந்தது. முதல் 1 மாதம் தளர்த்தி, பிறகு 2ஆம் மாதமும் தளர்த்தி, 2 மாதங்கள் இப்போ முழுமையாக தளர்த்தப்பட்டது. அது வந்து நேற்று சனிக்கிழமையோட முடிஞ்சு போச்சு. அப்போ சனிக்கிழமையோட முடியக்க என்ன செய்யணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதாவது நீடிக்கணும். ஆனால் நேற்று சனிக்கிழமை நீடிக்கல. அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தகவலும் வந்து ஈரானினுடைய நிதியமைச்சருக்குத்தானே, அவர்கள் தான் இந்த தடையை போடுறது, அவர்களிடமிருந்து எந்த ஒரு அறிவித்தலும் வந்து பெறையல. நேற்று சனிக்கிழமை இரவு வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணது, ஏதாவது தகவல் வருதான்னு சொல்லி எந்த ஒரு தகவலும் பெறையல. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், அந்த கட்டுப்பாடுகள் வந்து 2 மாதங்களாக தளர்த்தப்பட்டிருந்தது. இப்போ மறுபடியும் அந்த கட்டுப்பாடு வந்திருக்கிறது. எனவே சர்வதேச நாடுகளே கவனித்துக் கொள்ளுங்க, யாருமே வந்து ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடாது. நீங்கள் இந்த 2 மாத கால பகுதியில் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்து, ஏற்கனவே காசெல்லாம் கொடுத்து அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருந்தா அந்த ஆயில் வரும், அந்த எரிபொருள் வரும், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் புதுசாக வாங்க முடியாது, இந்தியாவிலிருந்து புதுசாக வாங்க முடியாது. வாங்கினா அமெரிக்காவினுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்று சொல்லி நான் சொல்லல, ட்ரம்ப் சொல்லியிருக்கார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளம் ட்ரூத் சோஷியலில் வந்து ஒரு படம் ஒன்று போட்டிருக்கார். அந்த படம் இப்போ வைரலாகி இருக்குது. அந்த படம் எதுக்காக போட்டார், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி தீவிர ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருக்குது சமூக வலைத்தளங்களில். என்ன படம்ன்றா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் தான். அதாவது வந்து புயலுக்கு முன் அமைதி என்று சொல்லி போட்டிருக்கார். அங்கால பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டாக புயல் அடிக்கிற மாதிரி கிடக்குது. அதுக்குள்ளே வந்து ஈரானுக்கு சொந்தமான படகுகள், ஈரானிய கொடியுடன் கூடிய கப்பல்கள் எல்லாம் நிற்கிது. எனவே இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன், இதே அமைதியோடு தொடர்ந்து இருக்க மாட்டேன், அடுத்ததாக புயல் அடிக்க போது, பிட்டிய புயல் அடிக்க போது, அந்த புயல் வந்து நிறைய கப்பல்களை வந்து கவுக்க போது என்று சொல்லி சொல்லாமல் சொல்கிறாரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்று சொல்லி பலரும் வந்து பலவிதமான கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். இவ்வளவு அர்த்தங்களோடு தான் அந்த படத்தை போட்டாரா இல்லை சும்மா போட்டாரோ தெரியலை. ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து எல்லா நேரமும் அர்த்தத்தோடு பயன்படுத்துகிறதில்ல தன்னுடைய சோஷியல் மீடியாவை. இருந்தால் போல் திடீர்னு சும்மா போடுவார், போட்டுவிட்டு அதை பிரச்சனையாக வந்தால் போய் அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பார். இப்படி தான் கொஞ்ச காலத்துக்கு முதல் இயேசு கிறிஸ்து மாதிரி தன்னுடைய படத்தை போட்டு தான் எல்லாரையும் வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு படத்தை போட்டு பெரிய சர்ச்சையாகி பேருந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து, சீச்சி நான் இயேசு கிறிஸ்து என்று போடல, நான் ஒரு டாக்டர் மாதிரி தான் போட்டேன், அது கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை ஒரு தடவை நம்பிலண்டு வைங்களேன். இருந்தாலும் அப்படி ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருந்தவர். எனவே இப்போ இந்த படம் வந்து பேசுபொருள் ஆகியுள்ளது. அடுத்ததாக சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு வைரல் வீடியோ. இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஏராளமான பிஸ்னஸ் மேக்னெட்ஸும் வந்து சீனாக்கு போயிருந்தவர்கள் தானே. அப்போ சீன ஜனாதிபதியால் பிடியொரு ராஜ விருந்தோடு கொடுக்கப்பட்டது தானே. அந்த விருந்து நடைபெற்ற அந்த மண்டபத்துக்குள்ளே வந்து சீனாவினுடைய உளவு பிரிவினர் வந்து மாறு வேஷத்தில் வந்து அங்கும் இங்கும் நடமாடி திரிந்தார்கள் என்று சொல்லி இந்த காணொளி வந்து இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிறது. அந்த காணொளியை நீங்களும் பாருங்கள். என்ன மாறு வேஷத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும்.
இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.